அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். நம்ம பசங்களில் வந்து நிறைய பசங்க ஒல்லியாக இருந்தாலோ இல்லை கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தாலோ நம்ம அதிகமாக என்ன கடையில் வாங்குவோன்னா இந்த ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு இதெல்லாம் வாங்கி நம்ம பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் நிறைய பெரியவங்க வீக்னஸாக இருந்தால் கூட அவங்க கூட இதை குடிப்பாங்க. பட் நிறைய பேர் சொல்கிறாங்க ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டில் இதெல்லாம் அந்தளவுக்கு நல்லதில்லை, இதை வந்து கொடுக்காதீங்க பசங்களுக்கு அப்படி கூட சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ நல்லாயிருக்கும் சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. பட் இந்த ஹார்லிக்ஸை நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு ஃப்ளேவரில் இல்லை, 2 ஃப்ளேவரில் நம்ம ஹார்லிக்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஈஸியாக இந்த ஹார்லிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் நம்ம நார்மல் கோதுமை மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நம்ம முளை கட்டி கோதுமை யூஸ் பண்ணி அதில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதோட சத்து வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். நார்மலாக உங்களுக்கு தெரியும், பயிரை வந்து நார்மலாக சாப்பிட்றதுக்கும் முளை கட்டி சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த முளை கட்டுற கோதுமையிலும் இருக்குது. இந்த ஹார்லிக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை எடுத்துக்கலாம். இந்த கோதுமை வந்து நம்ம முளை கட்டி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன். இது வந்து கிராம் வைஸில் பார்த்தா ஒரு 100 to 150 கிராம் அதுக்குள்ளே தான் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற வைக்கலாம். மினிமம் ஒரு 7 to 8 மணி நேரம் அது ஊறணும். பெஸ்ட்டு நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலைல எடுத்துக்கலாம், அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், கோதுமைலாம் நல்லா ஊறியிருக்கு. இதை மறுபடியும் ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. இதுக்காக நீங்கள் இந்த பேக் வருது பார்த்தீங்களா, காட்டன் பேக். இப்போ வந்து பேக்லாம் வந்து காட்டனில் தானே வருது, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு வெள்ளை துணி இது மாதிரி காட்டனில் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த கோதுமையை போட்டுட்டு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. முடிச்சு போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு கயிறு வச்சு கட்டிக்கலாம். இப்போ இந்த கோதுமை வந்து நம்ம முளை விட வைக்கணும். உங்ககிட்ட ஒரு வேளை ஸ்ப்ரவுட் மேக்கர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் முளை கட்டலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்மக்கிட்ட ஹாட் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இதை மாதிரி இதை வச்சுட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம். அடிக்கடி தண்ணி மட்டும் கொஞ்சம் தெளித்து எடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 தடவை தண்ணி தெளிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் சன்லைட் படாத ஒரு இடத்துல கட்டி தொங்க விடலாம். நான் வந்து எங்கள் வீட்டு கிச்சனில் ஒரு மூலையில் அந்த சன்லைட்லாம் படாது அந்த இடத்துல இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்கேன். கோதுமை வந்து முளை கட்டுறதுக்கு நம்ம எப்போயுமே நார்மலாக நம்ம முளை கட்டுவோம்ல பயிரெல்லாம், சேம் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணோம். காய விட்டுறாதீங்க. அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒரு 2லேருந்து 3 தடவை இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்குங்க. கரெக்டாக 2 நாளில் உங்களுக்கு நல்லா முளை கட்டி வந்துடும் கோதுமை. டூ டேஸ் ஆகிடுச்சு. 2 டேஸ் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த துணி வெளியவே எனக்கு தெரிஞ்சது முளை கட்டுச்சு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த கோதுமை பாருங்கள், எல்லா கோதுமையும் நல்லா அழகாக முளை கட்டி வந்திருக்கு பாருங்கள். கோதுமை முளை கட்டுற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நம்ம கேர் எடுத்து பண்ணோம். நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக விட்டால் கூட ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸ்மெல் வந்துட்டால் நம்ம அந்த கோதுமையை நம்ம வேஸ்ட்டாக கொட்ட தான் செய்யணும், ஏன்னா அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து நல்லா பண்ணுங்கள். இப்போ இந்த கோதுமை நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதமாக இருக்கும். இதை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 1 மணி நேரம் அப்படியே வெளியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை. நெக்ஸ்ட்டு பாதாம். 1 கப் கோதுமைக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் பாதாம் எடுத்துருக்கேன். இது வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டே தண்ணியில் ஊற வச்சு தான் அந்த ஸ்கின்னை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். அந்த பாதாமில் இருக்க நான் ஸ்கின்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். நட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இஷ்டம் தான். நம்ம பாதாம், முந்திரி, எக்ஸ்ட்ரா வந்து பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை கூட நம்ம சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். எப்போவுமே முந்திரி வாங்கும்போது அந்த முந்திரியை வந்து கொஞ்சம் உடச்சி பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே வந்து பூச்சி, புழு அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உடச்சி பார்த்து செக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஏலக்காய், ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து அப்படியே போடாமல் அது உள்ளே இருக்க சீட்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே இருக்க அந்த ஸ்கின்னை நம்ம எடுத்துடலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெனிலா எசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ஆட் பண்ணலாம். வெனிலா ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு.
இப்போ நான் ஒரு பேனில் வந்து இந்த பாதாமை நான் போட்டிருக்கேன். பாதாம் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம்ல, ஸோ கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம கேஷ்யூ நட்ஸ் முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இப்போ இது 2மே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஏலக்காய் அந்த சீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே அது ரோஸ்ட் ஆகிடும். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது லைட்டாக கொஞ்சம் ஆறட்டும், ரொம்ப ஆற விட வேணாம். கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போதே இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துடணும். சூடு ஆறிட்ட பிறகு பவுட்ரு பண்ணிடாதீங்க, நல்லா வராது. லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். நட்ஸை வந்து நம்ம பவுட்ரு பண்ணும்போது ஃபுல்லாக ஹை ஸ்பீடில் வச்சு பண்ணிடாதீங்க, அப்புறம் பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் விப் பண்ணி அடிங்க, அப்போ தான் பவுட்ரு கிடைக்கும். சேம் அதே பேனில் இப்போ நம்ம முளைக்கட்டி வச்சுருந்தோம்ல இந்த கோதுமை, அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஃப்ரை பண்ணும்போது ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வரும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணுங்கள். இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. ஒரு பக்கம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடாமல் அப்படியே விட்டுட்டா ஒரு பக்கம் நல்லா குக் ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து சரியாக கிறிஸ்பி ஆகாமல் இருக்கும். ஸோ ஈவனாக எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. பாருங்கள், இந்த கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு சவுண்டே நல்ல ஒரு சவுண்டு வரும். ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் ஒன்று எடுத்து வாயில் போட்டால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உங்களுக்கு உடையும் அப்படியே வாயில் போட்ட உடனே கடிக்கும் போது அந்த மாதிரி வரணும் உங்களுக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஒன்று வாயில் எடுத்து போடும்போது அந்த கோதுமை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல. அப்போ மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் நீங்கள் வாயில் எடுத்து சாப்பிடும்போது. அது வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டே இருங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இப்போ எனக்கு அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு, நான் ஒரு பிளேட்க்கு வந்து இதை போட்டுட்டேன். இது கொஞ்சம் ஆறட்டும், ரொம்ப ஆற தேவையில்லை. நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துடணும். ஆறிட்டு பவுட்ரு பண்ணால் பவுட்ரு ஆகாது, ஸோ அதை பார்த்துக்குங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறிட்டு எனக்கு கை தொடுற அளவுக்கு சூடு இருக்குது. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துடலாம், அரைச்சி எடுத்துடலாம். இந்த கோதுமை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பல்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம கோதுமை அரிசியில் மாவு அரைப்போம் பார்த்தீங்களா, மில்லு, அதில் கொடுத்து கூட நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். அது இன்னும் பெஸ்ட்டு, உங்களுக்கு நல்லா பவுட்ராகி வரும். நம்ம கடையிலலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா ஹார்லிக்ஸ், சேம் அதே நல்ல பவுடர் நம்மளுக்கு கிடைக்கும். நான் இப்போ கொஞ்சமாக இருக்கிறதால நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அடிச்சிட்டேன். நல்லா பவுட்ராகிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம லைட்டாக சூடாக இருக்கும்போது அடித்தா தான் இந்த மாதிரி பவுட்ரு கிடைக்கும். ஆறிட்ட பிறகு கிடச்சா பவுட்ரு வராது. இதையும் ஃபஸ்ட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடியில் கொஞ்சம் தங்கியிருக்கு பார்த்தீங்களா, இதை மறுபடியும் கொஞ்சம் மிக்சியில் போட்டுட்டு ஃபுல்லாக அரைச்சி மறுபடியும் சலிச்சு எடுத்துக்கலாம். நல்ல பவுடராக வரணும், அது வரைக்கும் பார்த்துக்குங்க. அதுதான் மெயின். அப்போ தான் நம்ம பாலில் கலக்கும்போது நல்லா இது பண்ண முடியும். அப்படி இல்லைனா பெரியவங்களாக இருந்தால் அப்படியே நம்ம கூழ் மாதிரி காய்ச்சி கூட குடிக்கலாம். சத்து மாவுலாம் நம்ம காய்ச்சி குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி கூட இது காய்ச்சி குடிக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இன்னும் நல்லா மெலிஸ் ஜல்லடை போட்டு நம்ம ஜலிச்சா இன்னும் நல்லா ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஃபுல்லாக சலிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஃபைன் பவுடராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி பசங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பாலில் மிக்ஸ் பண்ணும்போது அடியில் எதுவும் தங்காமல் அவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இதே மாதிரி நம்ம நட்ஸ்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதே மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துடலாம். சலிச்சு வச்சுருக்க இந்த பவுடர்லேருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இதை வச்சு நான் ஹோம்மேட் பூஸ்ட் ரெசிபி பண்ண போகிறேன். அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். மிச்சம் இருக்க இந்த மாவில் நம்ம ஆல்ரெடி சலிச்சு வச்சுருந்தோம்ல இந்த நட்ஸ் பவுட்ரு, அது போட்டுக்கலாம். கூடவே பால் பவுட்ரு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்க்குறேன். எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அமுலியா பிராண்ட் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பால் பவுடர் இதில் சேர்க்கும் போது நீங்கள் கடையிலலாம் வாங்கி குடிப்பீங்களா ஹார்லிக்ஸ், அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ மஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கிங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் பேசிக் மால்ட்டு. இதை வச்சு தான் எல்லா ஃப்ளேவரும் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு 90% கிட்ட நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம்ல ஹார்லிக்ஸ், அந்த டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஹார்லிக்ஸை வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் அமௌண்ட்டில் பண்ணால் வெளியே கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், எதுவும் ஆகாது. கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹார்லிக்ஸ்லேயே சாக்லேட் ஃப்ளேவர் வருது பார்த்தீங்களா, அது பண்ண போகிறேன். அதுக்காக நான் கொஞ்சம் பவுட்ரு எடுத்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு யூஸ் பண்ணுறேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹார்லிக்ஸ்லேயே சாக்லேட் ஃப்ளேவர் வீட்லேயே சூப்பராக பண்ணிட்டோம். இது வந்து மொத்தமாக ஒரே ஃப்ளேவரில் கூட பண்ணலாம். பட் பசங்களுக்கு வந்து நார்மலாக சாக்லேட் ஃப்ளேவர்னாலே கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம 2 ஃப்ளேவராக பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் போர் அடிக்காமல் இதை குடிப்பாங்க. இதையும் வந்து ஒரு ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஹார்லிக்ஸ் பவுடரை வந்து நம்ம சூடான பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சூடான பாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சூடான தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் பால் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, சூடான தண்ணியில் கூட இது நல்லா தான் இருக்கும். நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் ஹார்லிக்ஸ் பவுடர். நெக்ஸ்ட்டு ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போடுறேன். இதை போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பாலில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம நல்லா பவுட்ரு பண்ணியிருக்கோம்ல, ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு அந்தளவுக்கு பவுட்ரு ஆகாமல் அடியில் கொஞ்சம் லைட்டாக தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் அப்படியே கூட குடிச்சிக்கலாம் மிக்ஸ் பண்ணி. இது நல்லாயிருக்கும். இது வந்து 90% அந்த ஹார்லிக்ஸ் டேஸ்ட் அந்த டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் இதை தாராளமாக குடிக்கலாம். ஏன்னா இது அந்தளவுக்கு நல்ல ரிச் ப்ரோட்டீன் இதில் இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம சாக்லேட் ஃப்ளேவரும் ட்ரை பண்ணி பார்த்தலாம். சேம் அதே மாதிரி நான் 1 கப் அளவுக்கு பால் ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஹார்லிக்ஸில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் போட்டாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான சாக்லேட் ஃப்ளேவர் ஹார்லிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து என்னோடய பையன் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இது. அவ்வளோதான். இப்போ நம்ம வீட்டிலையே ஹார்லிக்ஸ் அதுவும் 2 ஃப்ளேவரில் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.